இல்லை, இப்போ இது ஒரு அவமானம் தானே தம்பி. நேற்று வரைக்கும் அவர் பாட்டுக்கு அவர் கூப்பிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி நீங்கள் வந்து இனிமே பல்கலைக்கழகங்களுக்குள்ளே போக முடியாது. யதார்த்தத்தில் இப்படி ஒரு அவமானம் வந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு தனி மனிதனாக அவரே ராஜினாமா பண்ணணும். இல்லை அவர் பண்ணலாம், உள்துறை அமைச்சர் வந்துட்டு போனார், அவராவது போகும்போது கூட்டிகிட்டு போயிருக்கணும். இந்த ஆட்டமெல்லாம் யார் சொல்லி நடக்கிறது என்றால் மோடியும் அமித்ஷாவும் தான். அவங்க வந்து இதை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க அப்படின்னா அப்புறம் ஆளுநரை ஏற்கனவே நாகாலாந்துலேருந்து விரட்டி விட்டாங்க. இவங்க வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இவர் போய் நின்றுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறார் அப்படின்னா அப்போ இவரோட உண்மையாகவே இதுவரைக்கும் நாம் இவர் மீது வைத்த குற்றச்சாட்டு. ஆனாலும் எந்த விதமான இது நடக்கிற மாதிரி இதுதான் ஜனநாயகம். ஒரு மென்மையான போக்கு கையாளுது. இதில் வந்து என்னன்னா தம்பி, மென்மையான போக்கு இல்லை. இப்போ உடனே அடித்து ஆடுறாரு தலைவர். இம்மிடியேட்டாக அந்த இது வந்த உடனே அரசிதழில் வெளியிட்டார். அடுத்த 2வது நாள் துணைவேந்தர்கள்லேருந்து பதிவாளர்கள்லேருந்து எல்லாரும் இங்கே வாங்கன்ட்டார். தமிழ்நாட்டு மக்களை நம்ம அலர்ட் பண்ணணும், முன்னெச்சரிக்கை பண்ண வேண்டியது இருக்குது, ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. எக்காரணத்தை முன்னிட்டு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் ஒரு இடத்திற்கு போனால் அதில் குளிகாயிற கூட்டம் இந்த கூட்டம். இவ்வளவு தூரம் கேவலமாக பேசிவிட்டு அப்புறம் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கன்னு டான்ஸ் ஆடினீங்கன்னா என்னடா நியாயம்? தலைமை மாற்றிட்டாங்களா? என்ன தலைமையை மாற்றினாங்க? கட்சி மட்டும் மாறிடுதா என்ன தலைமையை மாற்றினா? இவங்க 2 பேரும் டீல் எப்படி முடிச்சுருக்காங்கன்னா, நீ அண்ணாமலையை மாற்றிடணும், நான் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கணும். இதுதான் கூட்டணியாப்பா. ஒரே ஒன்று என்ன இவங்களுக்கு இருக்க ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே அவன் வேற ஒரு கொடியை பிடிக்க முடியாது. அவனுடைய சுயமரியாதை உணர்வுக்காக, தன்மான உணர்வுக்காக. ஏன்னா அவன் கட்சி கொடியை மாற்றி பிடிச்சா இருக்கிறவன்லாம் கேலி பேசுவான். அதனால் உங்ககிட்ட இருப்பானே தவிர, ஆனால் ஓட்டு பிஜேபிக்கு போடுவான்னு நினைக்கவே நினைக்காது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏப்ரல் 16ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அந்த அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டத்தை நடத்திருக்கிறாரு. உயர்கல்வியில் எப்படி மேம்படுத்துறது, அது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருபுறம் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது பிறகு களத்தில் இறங்கி ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் எடுக்கிறாரு. அந்த தீர்ப்புக்கு பிறகு மீண்டும் RN ரவி அவர்கள் ஒரு கல்லூரியில் போயிட்டு மாணவர்கள் மத்தியில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒரு கோஷம் போட்டது ஒரு சர்ச்சை ஆகிருக்கு. ஒரு புறம் முதல்வர் உயர்கல்வி மேம்பாட்டுக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறார், இன்னொரு புறம் RN ரவி அவர்கள் கல்லூரியில் போய் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் நமக்கும் திராவிடத்திற்கும் ஆரியத்திற்குமான வித்தியாசம். ஒருபுறம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கல்லூரியை ஏன்னா இவர் இப்போ ஆளுநர் வந்து அவருடைய அந்த பில்லு பிரச்சனையினால் நிர்வாகங்கள் சிதைந்து கிடக்கிறது. அவர் மாண்புமிகு முதலமைச்சர் வேந்தரான உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம், ஏன்னா கல்லூரி கல்வி அப்படிங்கிறது தான் பிள்ளைங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கான ஒரு விசா சொல்லப்போனால். அதில் வந்து இது வரைக்கும் இருந்த தடைகளை உடனே தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு ஆலோசிக்கிறார். ரைட். இதுவே அந்த அவர் ஆலோசிக்கிற அதே நேரத்தில் இவர் போய் நின்றுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறார் அப்படின்னா அப்போ இவரோட உண்மையாகவே இதுவரைக்கும் நாம் இவர் மீது வைத்த குற்றச்சாட்டு, இவர் RSS ஏஜெண்ட் மட்டுமல்ல, இவர் RN ரவி அல்ல, RSS ரவி என்று அவர் மீது தமிழர்கள் வைத்த குற்றச்சாட்டு 100க்கு 100 உண்மையாக இருக்குது. கல்லூரியில் போய் இப்படி பேசலாமா? முதல்ல ஒரு ஆளுநர் நீங்கள் போய் முதல்ல நீங்கள் வந்து பார்ட்டி நியூட்ரல், ரைட், அப்பாலிட்டிக்கல் லீடராக இருக்கணும், அரசியலே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறீங்க அப்படின்னு, அதுவும் நான் அதுதான் சொல்கிறேன், உச்ச நீதிமன்றம் அவ்வளோ தூரம் கொட்டு வச்சுருக்கு உங்கள் தலையில். ரைட். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாத மாதிரி அங்கே போய் நீங்கள் உள்ளே இறங்கி செய்கிறீங்கன்னா இனிமேல் இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்கணும். இவரை வந்து இனிமேலும் இங்கே வைக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தார்மீக அடிப்படையில் 2005 பீகாரில் ஒரு பிரச்சனை வந்தது. அங்கே வந்து அப்போ கவர்னராக இருந்த ஒரு பூட்டா சிங், அவர் வந்து ஆட்சியை அமைய விடாமல் அதை கவிழ்க்கிறார். ஆனால் அவர் ஒன்றிய அரசுக்கு அனுப்பின மெயிலில் வந்து நேர்மாறான தகவல், அங்கே இருந்த சூழல் வேறு, இங்கே அனுப்பின தகவல் வேறு. ஸோ இதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்றிய அரசை தவறாக வழிநடத்தி இருக்கிறீர்கள், இது உங்களுடைய மாண்புக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே அன்னைக்கு வந்து மேலே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் உடனே பூட்டா சிங்கை ராஜினாமா பண்ண சொல்லிச்சு. ராஜினாமா பண்ண
இங்கேயும் என்ன நடந்திருக்குன்னா தம்பி, இந்த 415 பக்க தீர்ப்பு, ரைட், இது வந்து இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஜட்ஜஸ் நம்ம 2 பேர் ஆர்கியூமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து மிக தெளிவாக சொல்கிறாங்க, ஜனாதிபதிக்கே நீங்கள் வந்து தவறான ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த 10 ஃபைல்களும் நீங்கள் திருப்பி அனுப்பிட்டீங்க, அதெல்லாம் வித்ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஜனாதிபதிக்கு நீங்கள் அனுப்புறதுக்கு தகுதி கிடையாது. ரைட், உங்ககிட்ட ஒரு பில்லு வந்தால் அது மணி பில்லாக இருந்தால், ரைட், நிதி சம்மந்தப்பட்ட மசோதானா உடனே நீங்கள் கையெழுத்து பண்ணணும், உங்களுக்கு கேள்வியே கிடையாது அதில். ஃபஸ்ட்டு. 2வது, வந்திருப்பது சட்ட ரீதியானதுன்னு தெரிந்தால், ரைட், உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கையெழுத்து பண்ணணும். இல்லை, இந்த கொண்டு வந்திருக்கிற மசோதா ஒன்றிய அரசு சம்மந்தப்பட்டது, ரைட், இது நம்ம ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி கேட்கணும்னு நீங்கள் உடனே ஜனாதிபதிக்கு அனுப்பிடணும். 3வது, நீங்கள் வித்ஹோல்டு பண்ணினீங்க அப்படின்னா, நீங்கள் வித்ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லி அரசாங்கம் மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பினால் நீங்கள் அசெண்ட் கொடுத்தே ஆகணும், அது என்ன பில்லாக இருந்தாலும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் இந்த பில்லை வித்ஹோல்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டார். ரைட், சொல்லிவிட்டு 2வது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம திருப்பி அனுப்பும்போது அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். இது செய்யக்கூடாத ஒன்று. நீங்கள் வித்ஹோல்டு பண்ணிட்டால் அதற்கு பிறகு அதை ஜனாதிபதிக்கு நீங்கள் அனுப்பக்கூடாது. திஸ் ஆர் தேட் தான். அப்போ நீங்கள் வித்ஹோல்டு பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுல தான் நீங்கள் வித்ஹோல்டு பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் அதை பிடிச்சி ஜனாதிபதிக்கு அனுப்பி விட்றீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஜனாதிபதியை தவறாக வழி நடத்துகிறீர்கள். ஏறத்தாழ பூட்டா சிங்குக்கு என்ன இருந்ததோ அதுதான் இருந்தது. ஆனால் ஒன்று அன்றைக்கு கொஞ்சமேனும் இந்த சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய வகையில் தாற்பயங்கள், அதனுடைய நீதி நெறிமுறைகளை கடைபிடிக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது, ராஜினாமா செய்ய சொன்னது. இன்றைக்கு ஆனால் இப்போ உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு எதையுமே ஆளுநர் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தானே இருக்கிறாரு. வரம்பு மீறிய செயல்களை அடுத்தடுத்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்போ இந்த கூட்டம் 16ஆம் தேதி கூடுதலை, இது ஆளுநருக்கு எப்படி ஒரு இல்லை, இப்போ இது ஒரு அவமானம் தானே தம்பி. நேற்று வரைக்கும் அவர் பாட்டுக்கு அவர் கூப்பிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி நீங்கள் வந்து இனிமேல் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே போக முடியாது, பல்கலைக்கழக நிர்வாக சம்பந்தமாக பல்கலைக்கழகங்களுக்குள்ளே போக முடியாது. ரைட், கல்லூரிக்குள்ளே போய் இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா, இப்போ ஒருவேளை எனக்கு தெரிந்து அந்த கல்லூரிக்கே வந்து விளக்கம் கேட்டு போகும், கடிதம் போகும். எந்த கல்லூரியோ அந்த கல்லூரி எந்த பல்கலைக்கழகத்துக்கு அஃபிலியேட் ஆகிருக்கோ, அறிந்தேற்பு பெற்றிருக்கிறதோ அந்த பல்கலைக்கழகம் அனுப்பும். இந்த மாதிரி வந்து ஒரு கவர்னர் உள்ள இது பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்கன்னு போகும். பதில் என்ன சொல்கிறாங்கன்னு வரும். இல்லை அப்படின்னா அதுவும் அடுத்தாற்போல் RN ரவிக்கு அதுதான் கடைசியாக இருக்கும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் RN ரவியை வந்து நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், RN ரவி அல்லது ஆளுநர் என்பது நாம் பேச்சுக்கு பேசுகிறோமே ஒழிய, இந்த ஆட்டமெல்லாம் யார் சொல்லி நடக்கிறது என்றால் மோடியும் அமித்ஷாவும் தான். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். அவங்க வந்து இதை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க அப்படின்னா அப்புறம் ஆளுநரை ஏற்கனவே நாகாலாந்துலேருந்து விரட்டி விட்டாங்க. அப்படி தான் நடந்துச்சு. இவங்க வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, ஏற்கனவே இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர் ராஜினாமா பண்ணுவார்னு ஒரு செய்திலாம் வந்துச்சு. இப்போ நடந்த அந்த ஜெய்ஸ்ரீராம் கோஷத்துக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் வந்து அவரை பதவியிலேருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிலாம் ஒரு கருத்து வருது. ஆனாலும் எந்த விதமான இது நடக்கிற மாதிரி இல்லை, இதுதான் ஜனநாயகம். திமுக ஒரு மென்மையான போக்கை கையாளுது. இல்லை, இதில் வந்து என்னென்ன தம்பி, மென்மையான போக்கு இல்லை. இப்போ உடனே அடித்து ஆடுறாரு தலைவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த இது வந்த உடனே அரசிதழில் வெளியிட்டார். அடுத்த 2வது நாள் கூப்பிட்டார் எல்லாத்தையும், துணைவேந்தர்கள்லேருந்து பதிவாளர்கள்லேருந்து எல்லோரும் இங்கே வாங்கன்ட்டார். ஸோ இது வந்து அவர் வந்து ஒன்று மம்தா மாதிரியோ இல்லை மற்ற தலைவர்கள் மாதிரியோ தலைவர் ஆளுநர்கிட்ட அவரை கூப்பிடாம எல்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம, அதாவது புரோட்டோகால் படி கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்திருந்தால் சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு தராது. 2 பேர் ரைவலாக இருக்கீங்கிற இடத்துக்கு வரும், காம்ப்ரமைஸ் ஆகும். ஆனால் இங்கே என்னென்னா, மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, டில் த லாஸ்ட் மினிட் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ, ஒரு ஆளுநராக அவருக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. எல்லாரும் கேட்டாங்க, இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இந்த கேள்வி தான், எதுக்கு இவ்வளோ தூரம் அவர் சாஃப்டாக போகிறாரு, எதுக்கு ஏன் இவ்வளோ போகணும்? ஆனால் அவர் அப்படி சாஃப்டாக போனதுனால தான் முதலமைச்சர் மேலே எந்த விமர்சனத்தையும் வைக்காமல் தீர்ப்பு கொடுக்குது. தீர்ப்பு கொடுத்து அவரை வந்து உள்ளபடி சொல்ல போனால், அதாவது நம்ம யதார்த்தத்தில் இப்படி ஒரு அவமானம் வந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு தனி மனிதனாக அவரே ராஜினாமா பண்ணணும். ஒன்று இல்லை, அவர் பண்ணலாம், உள்துறை அமைச்சர் வந்துட்டு போனார், அவராவது போகும்போது கூட்டிகிட்டு போயிருக்கணும். இது நடக்காது. அப்படிங்கும்போது இதைத்தான் நம்ம சொல்கிறோம் பாசிசம்
அப்படின்னு சொல்கிறோமே, இதுதான் சொல்கிறோம் அந்த சர்வாதிகாரம், எதேச்சதிகாரம். நான் நினச்சது, நான் வச்சது தான் சட்டம், சட்டம் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறதானே இதனுடைய விளக்கம். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் நான் என்ன சொல்கிறேன், இதில் வந்து எடப்பாடி என்ன கருத்து சொல்கிறாரு? வேணும்ல, அவர் நான் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தேன், எனக்கு மரியாதை வேண்டும் கேட்குறாருல. இப்போ என்ன சொல்கிறாரு? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா தம்பி? ஏன் கொடுக்கல? அப்போ அவர் அதை வழிமொழிகிறாருன்னு தானே அர்த்தம். இதை தான் நாங்கள் சொல்கிறது அடிமைன்னு. புரியுதா? ஒரு கல்லூரிக்குள்ளே நம்ம யார் போனாலும் நம்ம போய் நம்ம தத்துவத்தை பேச முடியாது. ஆனால் அவர் ஒரு மதத்தை கொண்டு போய் திணிக்கிறார். ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதை கண்டிக்கணுமா இல்லையா? இதுதான் நம்ம சொல்கிறது. அவர்களுடைய திட்டங்கள் வந்து என்னென்னா தம்பி, தத்துவார்த்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, நிர்வாக ரீதியாக, அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்க முடியாது இப்போதைக்கு. அதனால் இந்த மாதிரி ஏதாவது கலவரத்தை பண்ணி ஏதாவது செய்யலாமா? அதுக்காக தானே இப்போ எடப்பாடி சொல்லிகிட்டு இருந்தார்ல, நாங்கள் அதுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது, ஜனவரிக்கு பிறகு தான் நாங்கள் அதை யோசிப்போம்னாரு. இன்றைக்கி டீல் முடிஞ்சிச்சுல. அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களை நம்ம அலர்ட் பண்ணணும், அலாம் பண்ணணும். அவங்கள வந்து நம்ம முன்னெச்சரிக்கை பண்ண வேண்டியது இருக்குது, ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. எக்காரணத்தை முன்னிட்டு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் ஒரு இடத்திற்கு போனால் அதில் குளிகாயிற கூட்டம் இந்த கூட்டம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை முதல்வர் விமர்சிக்கிறாரு. கொத்தடிமை கூடாரங்களின் தலைமையை அடிபணியை வைத்து கூட்டணி வச்சுட்டாங்க, பாஜக தன்னுடைய காரியத்தை சாதிக்க பார்க்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி, அதாவது நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, இது திமுகவுக்கு தான் ஒரு பொருந்தா கூட்டணி, இந்த கூட்டணி மக்களோடு சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தயாராக இருக்குங்க. சரி, மக்களோடு இருந்தோன்னா 21 எதுக்கு? நீங்கள் 21 இருந்தீங்கல்ல, 24 எதுக்கு பிரிஞ்சிங்க? முறைப்படி பார்த்தா 24 தானே பாஜகவுக்கு தேவையான தேர்தல், 26 எடப்பாடிக்கு தேவையான தேர்தல். அது வச்சுக்கும். சட்டமன்றத்துக்கு, பாராளுமன்றத்துக்கு பாஜகவுக்கு தேவையானது 24 26, ரைட்? அப்போ அன்னைக்கு ஏன் விட்டீங்க? மக்களோடு ஏன் இந்த கூட்டணின்னா மக்களோட ஏந்து நின்றுட்டு போண்டேன். நயினார் நாகேந்திரன் பாஜக தானப்பா, அதில் மாற்றம் இல்லையே. அப்போ அவர் கட்சி ஜெயிக்கணும்னு தானே அவர் நினைப்பார், ரைட்? அதுவும் எம்பி தேர்தல் அப்படின்னா நம்ம ஒரு 5 எம்பியாவது நம்ம இங்கேருந்து போகணும்னு நினச்சி நீங்கள் எடப்பாடியோட கூட்டணி வச்சுருக்கணும்ல. ஏன் உங்களை தூக்கி போட்டாங்க? சரி, இது நாள் வரைக்கும் ஜெயக்குமார் சொன்னார், நான் முடிசூடாமன்னா நான் இருந்தேன், இந்த படுவாவிகளோடு சேர்ந்து தாண்டா நான் நாசமாக போயிட்டேன் சொன்னாரா இல்லையா? இப்போ சொல்லியிருக்காருல, நான் பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா கட்சியிலேருந்து விலகிறேன்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறார். விலகணும்னு நம்ம விருப்பம் இல்லை தம்பி. அவர் விலகி என்ன விலகல்னா என்ன? விலகினா மட்டும் அவர் முடிசூடாமன்னா சொன்னார். சொன்னார்ல, அவ்வளோதானே தேவை. அப்போ பாஜகவால் நான் தோற்றேன் அவரும் சொன்னார். அது மட்டும் இல்லை, குடுகுடுப்பக்காரம்னா அண்ணாமலையே நம்ம தம்பி அவர் யார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் சொன்னாரா இல்லையா? இப்போ நீங்கள் எங்கே போவீங்க நான் கேட்குறேன். அவரும் வேறு பேசினார, இந்த குமார், என்ன குமார், உதயகுமார், அவர் பேசின பேச்செல்லாம் லேகியம் விற்கிறவன் அண்ணாமலை சொன்னாரா இல்லையா தம்பி? ரைட்? இவ்வளோ தூரம் கேவலமாக பேசி போட்டு அப்புறம் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கன்னு டான்ஸ் ஆடினீங்கன்னா என்னடா நியாயம் இது? தலைமை மாற்றிட்டாங்களா அண்ணாமலை? என்ன தலைமையை மாற்றினாங்க? கட்சி மட்டும் மாறிடுதா என்ன தலைமையை மாற்றினேன்? தம்பி நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சியோடு நம்ம கூட்டணிக்கு போகிறோம். இப்போ நம்ம காங்கிரஸோடு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸுக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்? மாநில உரிமைகள் பேசுகிறோம். இவங்க ரெண்டேரும் டீல் எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, நீ அண்ணாமலையை மாற்றிடணும். யார்? பிஜேபிக்கு டீல், நீ அண்ணாமலையை மாற்றிடணும், நான் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கணும். இதுதான் கூட்டணியாப்பா? இதுதான் தத்துவமா? இது இப்போ எப்படி இருக்குது? 2 கோஷ்டிக்குள்ளே நம்ம இப்போ நார்மலாக நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கோம்னா மாவட்ட செயலாளர் ஒரு கோஷ்டி, எதிர்கோஷ்டின்னு ஒன்று இருக்கும். ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? கூப்பிட்டு நீ இதை விட்டுருப்பா, நீ இதை விட்டுருப்பான்னு முடிச்சு வைப்போம். இப்போ அப்படி தான் நடந்திருக்கு. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் கொத்தடிமை மாதிரி உட்காந்துருக்கீங்களா? ஆனால் அந்த கூட்டணி வந்து ஒரு இயற்கையாக அமைந்த ஒரு கூட்டணி, எந்த வித டிமாண்டுக்கும் இதில் இடம் இல்லை. இந்த கூட்டணி அமைஞ்ச நாள்லேருந்து ஸ்டாலினுக்கு தூக்கம் இல்லை, பீதியில் இருக்கிறாருன்னு எடப்பாடி சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ரைட், சரிப்பா, நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் ஜெயிக்கிற கூட்டணின்னா எடப்பாடி சிரிச்சுக்கிட்டு, வழக்கமாக சிரிப்பார்ல, எங்கே போனாலும் சிரிப்பார் அந்த மனுஷன். அவர் சிரிப்பாக அவரே ஒரு நேரம் விமர்சனம் பண்ணதும் உண்டு. ரைட்? நான் எங்கே போனாலும் நான் சிரிப்பேன் அப்படின்னு சிரிச்சாரா தம்பி? எனக்கு ஒரு ஸ்டில் காட்டுங்களேன். அமித்ஷா கூட அவர் உட்கார்ந்துருக்கார்ல, உட்கார்ந்துருக்கும் போது அவர் சிரிச்சா மாதிரி எனக்கு ஒரு ஸ்டில்லு காமிங்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கூட கொண்டு வர முடியாது, ஏன்னா முகம் அவ்வளோ இறுக்கி இருக்குது. அப்புறம் என்னங்கிறேன், உங்களுக்கு அப்படி நம்ம ஜெயிச்சிருவோங்கிறது வந்தால், நான் யதார்த்தத்தில் சொல்கிறேன் தம்பி, கூட்டணி நீங்கள் யார் கூடயும் வைங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிறபடி அது வந்து வெற்றி கூட்டணியாக இருந்தால் உங்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருந்திருக்கணும்? அங்கே இருந்துச்சா? சரி,
இது வெற்றி கூட்டணின்னு அமைஞ்சிருந்தா அதிமுககாரன் பட்டாசு போட்டிருப்பான்ல, போட்டானா? நான் சொல்கிறேன். இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறார். அதிகார வெறியில் வச்சுருக்க கூட்டணி இது. உங்களுக்கு நீட்டு தேர்வை பற்றி 2 பேரும் பேசலை, கேட்டால் அதை அப்புறம் பேசுவோங்க. எப்போ பேசுவீங்க? நீட்டு தேர்வுக்கு அனுமதி இல்லைன்னு நாட்டு மக்கள் நம்ம இத்தனை பேர் 20 பிள்ளைகள் இறந்திருக்கு சொல்லப்போனால் அந்த ரத்த கரைவடிந்த கையோடு கொண்டு போய் எடப்பாடி கூட்டணி வச்சுட்டு இது கூட்டணி ஆஃப் நேச்சர்னா என்ன, யார் நம்புவா? இது இயற்கையின் கூட்டணின்னு. இல்லை, இங்கே ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது 10 வருடங்களாக ஒன்றிய அரசோடு மோதல் போக்கை கையாளக்கூடிய ஒரு மாநில அரசு, இப்போ அதிமுக ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா இப்போ ஆந்திரா சந்திரபாபு நாயுடு எப்படி ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தோட ஒரு கூட்டணி அமைச்சு நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாரு, அதுபோல் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சு ஒன்றிய அரசோட இணக்கமாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவாங்க. நான் கேட்குறது என்னென்னா, சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா மோடியை வீட்டுக்கு அனுப்பிடுவானோ தெரியுமா? நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ இல்லைன்னா ஆட்சி இல்லை. அவங்க கூட்டணிக்கெல்லாம் பயந்து கொடுக்கல சாமி. பெரிய தத்துவார்த்த அடிப்படையில் எல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கும் பீகாருக்கும் கொடுக்கல, பயத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் 2 பேரும் போயிட்டாங்கன்னா மோடியை பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா இல்லையா? ரைட். இப்போ இவர்கிட்ட என்ன இருக்குது, எடப்பாடிக்கிட்ட என்ன இருக்குது? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா? 2 ராஜ்யசபாவை தவிர வேறு ஏதாவது கையில் இருக்கா தம்பி? அப்புறம் இவரை எதுக்கு அவங்க கும்பிட போகிறான் கேட்குறேன். நான் வைப்பமே யதார்த்தமாக பேசுவோம். ரைட். நான் சந்திரபாபு நாயுடு மாதிரி, நிதிஷ்குமார் மாதிரி நீங்களும் ஒரு 20 எம்பியை வச்சுருந்து, ரைட், ஒருவேளை 20 எம்பி இருந்தும் நீங்கள் போனீங்கன்னா, ஒருவேளை நிதிஷ்குமார் பயங்காட்டினா நம்ம எடப்பாடியை வச்சு டீல் பண்ணலாம், இல்லை நம்ம சந்திரபாபு நாயுடு நம்மளை ஏதாவது மிரட்டினா எடப்பாடியை வச்சு நம்ம டீல் பண்ணலாம்னு நினைக்கலாம். நம்ம தான் பூஜ்ஜியமாக உட்காந்துருக்கோமே, அப்புறம் உங்களுக்கு என்னத்துக்கு அவன் மரியாதை கொடுக்க போகிறான்? புரியுதாப்பா? ஒன்றிய அரசோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு வந்தால் மக்கள் இருந்து தானே நாசமாக போனீங்க. 2017 நீங்கள் இணக்கமாக இருந்தானே நீட் வந்துச்சு தம்பி. 2016 வரைக்கும் நீட் வந்துச்சா? ஏன்? எப்படி வந்துச்சு? எப்படி நடத்த விட்டீங்க? 1. 2வது, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார், அவரை பற்றி பியூஷ் கோயல் அன்னைக்கு எரிசக்தித்துறை அமைச்சர் ஒன்றியத்தில், அவர் சொன்னார், இந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து வாங்க முடியாது நம்ம அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அவர் சொல்லி 2 மாதத்தில் அந்த அம்மா தவறி போச்சு. எனக்கு இது நான் ஈக்குவேட் பண்ணல. இவர் வெங்காய நாயுடு அவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க, அவங்க அந்த அம்மா இறந்து போச்சு, இதெல்லாம் நான் சாதாரணமாக பார்க்குறேன். யதார்த்தமாக வந்தாங்க பார்த்தாங்க அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னது உண்மை, பியூஷ் கோயல் சொன்னது உண்மை. ரைட். அப்போ அந்தளவுக்கு அந்த அம்மா உயிர் அணைய எதிர்த்ததை நீ கையெழுத்து போட்டியா இல்லையா? அதை விட கொடுமை. ஓபிஎஸ் நவம்பர் 20, 2017 தமிழ்நாட்டில் உள்ள அரசு வேலைகளில் எவன் வேணாலும் சேரலாம், 2 வருஷம் கழித்து தமிழ் படித்தா போதும்னு மாற்றினாரா இல்லையா தம்பி? நம்ம பேசணுமா இல்லையா? நீ ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களா இல்லையா? அப்போ துரோகம் பூரா யார் பீரியடில் நடந்திருக்கு? நீங்கள் கூட்டணி வச்சு என்ன சாதிச்சிங்க சொல்லுங்கள்? 2017 இவர் ஆட்சிக்கு வர்றாருல மார்ச் மாதம் எடப்பாடி, அதில் இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செஞ்ச நன்மை ரெண்டே சொல்லு யாரையாவது ஒருத்தர் இதனால் இருந்தது. ஒன்று சொல்லுவானோ, நாங்கள் 7 கல்லூரிக்கு கையெழுத்து வாங்கணும். முட்டா பேக்கெல்லாம் நாங்கள் கல்யாணம் இதை கட்டி வச்சு போனோம், மருத்துவக் கல்லூரியை கட்டி வச்சுருந்தோம், அதில் மருத்துவமனைகள் இருந்தது, ஒரு அப்ரூவல், ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்தாங்க, அப்ரூவல் லெட்டர், அஃபிலியேஷன் லெட்ரு. இது தான் பெரிய சாதனம் பாங்க. அதுக்குமே அந்த 7 கல்லூரிக்கு நாங்கள் இப்போ கட்டடம் கட்டியிருக்கோம். ரைட். நான் என்ன யதார்த்த அரசியலுக்கு வாங்க. நீங்கள் இருந்து சாதித்தது என்ன, இப்போ சாதிக்க போகிறது என்ன? உங்களை ஏன் மோடியும் அமித்ஷாவும் மதிக்கணும், எடப்பாடியை ஏன் மதிக்கணும் நான் கேட்குறேன். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியும், உங்களை எப்படி அவங்க மதிப்பாங்க? ஏற்கனவே இப்போ திமுக பாஜகவோடு கூட்டணி வச்சுருந்தாங்க, இப்போ நாங்களும் கூட்டணி வைக்கிறோம், இதில் கிண்டல் பண்ணுறதுக்கு விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் கூட்டணி வச்சா கூட எங்களுடைய கொள்கை ஒரு துளி கூட மாறாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் மாறாமல் இருந்த அளவு தான் இப்போ நான் சொன்னேன்னு, அப்புறம் என்ன மாறாது? உங்கள்கிட்ட அவன் உங்களை பற்றி கவலைப்படுறேன் தம்பி. நான் கேட்குறேன், நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன், அதிமுக எங்களுக்கு சமமான கட்சி, எனக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. களத்தில் நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு முறைப்படி நான் இந்த இடத்துல எடப்பாடி இடத்துல ஜெயலலிதா இருந்தால் அமித்ஷா பேசியிருப்பாரா? ஒருவேளை கூட்டணியாக இருக்கட்டும் தம்பி, ஜெயலலிதாவே கூட்டணிக்கு போட்டோம், பேசுவாங்களா? என்னைக்காவது போயஸ் காட்டனை விட்டு வெளியே அந்த அம்மா டீல் பேசியிருக்கா? அது எந்த அருணா? அதிமுக தொண்டர்களுக்கு அதுதான் அந்த தன்மான உணர்வு. நம்ம அம்மா கிட்ட தான் வருவாங்க, நம்ம தலைவர் அம்மானா அந்த அம்மாவை சொல்கிறேன், நம்ம அம்மாட்ட தான் பேசுவாங்க. அந்த திமிர் இன்னைக்கு இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்குமா? அதிமுக பிள்ளைகள்கிட்ட அந்த சுயமரியாதை, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குன்னப்பாடு வந்துடும்ல, என்னடா நம்ம இவ்வளோ பெரிய கட்சின்னு நினச்சிட்டு இருக்கோம், இந்த ஆள் போய் அங்கே உட்காந்துருக்காரு. வெளியே காட்டாமல் இருக்கலாம், மனசுக்குள்ளே அந்த ஆத்திரம் இருக்குமா இருக்காதா?
அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அதிகார வெறியில், அதிகார வெறி மட்டும் இல்லை, உண்மையாக சொல்ல போனால் எடப்பாடி மனச்சாட்சிப்படி கூட்டணி வச்சாரான்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு த்ரெட்டனிங் நடந்திருக்கு. அவரை மிரட்டியிருக்காங்க. அந்த மிரட்டல் இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் போய் இவர் இப்போ எந்த தேர்தல் கூட்டணி வந்து அதாவது இருக்கிற கூட்டணி மெயின்டைன் ஆகிறது வேறு, ரைட். உடஞ்ச கூட்டணி இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தா உண்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை கூப்பிட்டு கையெழுத்து போடுங்கிறானே. கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது இவரால் மறுத்து பேச முடியுதா? அதிமுக தொண்டை ஒத்துப்பானா? கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை அதிமுக தொண்டர்கள்ட்ட நீங்கள் வாக்கெடுப்பு நடத்துங்க, எப்படி ஒத்துப்பான்? ஒன்று சொல்கிறேன் தம்பி, அதாவது கட்சி தொண்டர்களையெல்லாம் நம்ம நினச்ச உடனே மாற்றிடலாம், நம்ம நினச்ச உடனே பண்ணிடலாம்னா இல்லை. ஒரே ஒன்று என்ன இவங்களுக்கு இருக்க ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே அவன் வேற ஒரு கொடியை பிடிக்க முடியாது. அவனுடைய சுயமரியாதை உணர்வுக்காக, தன்மான உணர்வுக்காக, ஏன்னா அவன் கட்சி கொடியை மாற்றி பிடிச்சா இருக்கிறவன்லாம் கேலி பேசுவான் அந்த ஊருக்குள்ளே. ஏன்னா கிராமத்தில் வந்து அதை மாற்றி பிடிக்க முடியாது. அதனால் உங்ககிட்ட இருப்பானே தவிர, ஆனால் ஓட்டு பிஜேபிக்கு போடுவான்னு நினைக்காது. நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.